இந்த முயற்சி. அடிக்கடி சொல்றது, எங்கேயாவது மேடையில பேசினா அவங்க ஒரே சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹ்வை கனவிலும் நனவிலும் பார்க்கிறது. இந்த சப்ஜெக்ட் தூக்கிடுறது. கனவுல பார்க்க முடியுமா, நினைவுல பார்க்க முடியுமா? எத்தனை கூட்டத்திலே மேலப்பாளையத்தில் 22 வருஷமாக நான் அதை சொல்றேன். 22 வருஷமா பேசுற எல்லா கூட்டத்திலே மேக்சிமம் இதுக்கு விளக்கம் சொல்றது. வேற சப்ஜெக்டே இல்லையா பேசுவதற்கு? இந்த சமூகத்திலே களைய வேண்டிய விஷயங்கள் எத்தனை மூட பழக்கங்கள். வட்டியை பற்றி விமர்சிக்க வேண்டிய கட்டாயம். வட்டி இந்த சமூகத்திலே மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் வட்டியிலே முங்கி இருக்கிறது. வாவர் பள்ளியிலே பேசுகிறோம், பெரிய குத்வா பள்ளியிலே சங்கைக்குரிய ஹாஜா ஹசரத் அவர்கள் மேலப்பாளையத்தின் அனைத்து ஜும்மாக்களிலும் வட்டியை பற்றி நாங்கள் பேசுகிறோம். சமூகத்தினுடைய அநீதிகளை பற்றி பேசுகிறோம். மனிதர்களுக்கு மனிதர்கள் நீதி செலுத்துவதை பற்றி பேசுகிறோம். மனித சமூகத்திலே ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம். என்ன பேசிருக்கீங்க இவ்வளவு நாள்? இந்த ஊர்ல வாரம் நடத்தின கூட்டத்தில் பேசின தீர்வுகள் என்ன? திட்டி பேசியதும், தாக்கி பேசியதும், குறைத்து பேசியதும், சிரிக்க வைத்து பேசியதும், இந்த ஊரில் நடக்கிற கலாச்சாரங்களை குறை சொல்லி சாப்பிட போறாங்க. வண்ணாந்தாலிமார் வயிறு வச்சுட்டு போறாங்க, அப்படி சாப்பிடுறாங்க, இப்படி சாப்பிடுறாங்க. இதை தவிர நீங்க ஏற்படுத்திய மாற்றம் என்ன? நான் கேட்கிறேன், கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க சொல்கிறேன். அவர்களோடு இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நான் உண்மையிலேயே கவலைப்படுகிறோம். நீங்கள் மிகச்சிறந்த வழிக்கு வர வேண்டும். இனிமேல் இந்த கொள்கை எத்தனை காலம் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற முடியும்? இனிமேல் இந்த சமூகம் ஏமாறாது. இந்த சமூகம் உங்களுக்கு பின்னால் ஏமாந்து வராது. அங்கே ஒன்றும் இல்லை. சத்தியம் நிலைத்தே தீரும். அசத்தியம் எந்த காலத்திலும் நிலைக்க முடியாது. அசத்தியத்தை நீங்கள் படம் காட்டி ஏமாற்றி ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு கூட்டத்தை சிரிக்க வச்சு கையை தட்ட வச்சு 4 பேரை குறைச்சு பேசினா கூட்டம் கூடும். 4 பேரை தாக்கி பேசினா கூட்டம் கூடும். அரசியல் கூட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் வர்றாங்க. இதெல்லாம் இன்னொரு அரசியல்வாதியை தாக்கி பேசுறதாலே நீங்கள் ஆளுங்களை குறைத்தும் தாக்கியும் பேசி உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை தக்க வைத்திருக்கிறீர்களே தவிர, இங்கே பாருங்கள் எத்தனை கண்ணியமான இந்த கோலத்தோடு இஸ்லாமிய நிலைப்பாட்டோடு இந்த மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுல்லாஹி அலல் ஜமாஅத்தி, அல்லாஹ்வுடைய உதவி ஜமாத்துல தான் இருக்குதுன்னாங்க. இன்னைக்கு உலகம் பூரா உள்ள தௌஹீத் ஜமாத்தை ஒன்னு சேர்க்கும். உலகம் பூரா அதுக்கு எதிரான கூட்டத்தை ஒன்னு சேர்த்தா அது ஒரு மடங்குனா இது 99 மடங்கு. எது ஜமாத்து நான் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு என்று நாங்கள் கேட்கிறோம். என் அன்பு இளைஞர்களை சிந்தித்து பாருங்கள். இந்த சமூகம் வழிகேட்டில் ஒன்னு சேராதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சமூகம் மொத்த உம்மத்தையும் ஒன்று சேர்த்தால் 99% அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் கூட்டம் இன்றைக்கு வாழ்கிறார்கள். 1% வழிகேட்டில் சேரக்கூடிய கூட்டம் யார்? எங்க பேசினாலும் கனவு நினைவு இதை மட்டும் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ரஆனி ஃபகத் ரஆனி, என்னை மன் ரஆனி ஃபில் மனாமி, என்னை கனவில் பார்த்தவர் என்னையே பார்க்கிறார். என்ன கனவில் யார் பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்க்கிறார். என்னுடைய தோற்றத்திலே மன் ரஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, என்னை கனவில் பார்க்கிறவர் என்னைத்தான் பார்க்கிறார். இன்ன ஷைத்தான் லா யதமஸ்ஸல் பிசூரத்தி, ஷைத்தான் என் தோற்றத்தில் வர்றதில்லைன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை யார் கனவில் பார்க்கிறாரோ அவர் என்னைத்தான் பார்க்கிறார். என் சூரத்தில் ஷைத்தான் வருவதில்லை. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் யாரு சொல்றது? நான் கேட்கிறேன். நம்ம இமாம் ஷாஃபி சொன்னா ஏற்க மாட்டோம், அபூ ஹனீஃபா சொன்னா ஏற்க மாட்டோம், முஹத்திஸீன்கள் சொன்னா ஏற்கிறது இல்லை. ஹதீஸுக்காக தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்த பெருமக்களுடைய ஹதீஸ் விளக்கத்தை ஏற்கிறது இல்லை. இவங்க ஒரு விளக்கம் சொல்றது. அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம்? ரசூலுல்லாஹ் ஏற்கனவே பார்த்திருந்தா தானே பார்க்க முடியும், பார்த்தவர்களால தானே பார்க்க முடியும். நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ்ல அப்படி ஒரு விளக்கத்தை இன்னொரு ஹதீஸ்ல இருந்து காட்டுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நீங்க பார்த்தவர்கள், நீங்க திரும்ப ஒரு முறை பார்க்கிறதா இருந்தா என்னதான் பார்க்கிறீங்கன்னு தான் சொன்னாங்க. கியாமத் வரைக்கும் வர உம்மத்துக்கு இந்த ஹதீஸ் சொந்தம் இல்லை. ஒரு ஹதீஸை காட்டுங்கள். கியாமத் வரைக்கும் மற்றவர்களால் பார்க்க முடியாது என்பதற்கு ஒரு ஹதீஸை காட்டணும். ஆனா எங்களுடைய நாதாக்களும் இமாம்களும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னார்கள். எப்படி விளக்கம் சொன்னாங்க? நாங்கள் பார்க்கிறோம் என்றார்கள். நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ்வை நாங்கள் பார்த்தோம். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி சொன்னார், நபி அவர்களை நான் கனவிலே பார்த்தேன், நபி என்னை தஃப்சீர் எழுதுவதற்கு சொன்னார்கள். நாம் எந்த இமாம் புகாரி ஏற்றுக்கொண்டோமோ அல்லாமா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபி அவர்களை கனவில் பார்த்து தங்களுடைய ஹதீஸின் வாழ்க்கையை துவக்கம் செய்கிறார். எத்தனை நமது முன்னோர்கள். அப்ப நபியை கனவுல பார்க்க முடியுமான்னா அது பாக்கியவான்களால தானே பார்க்க முடியும், அருளாளர்களால் தானே பார்க்க முடியும், அல்லாஹ்வின் அச்சமுள்ளவர்களால் தானே பார்க்க முடியும். கேலி கூத்துக்காக வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர்களால் எப்படி பார்க்க முடியும்? நான் மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் விளையாடாதீர்கள், ஹதீஸோடு விளையாடாதீர்கள்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல் இல்லா மன் ஸுலிம். கெட்ட வார்த்தையை, அந்த வார்த்தையை தஃப்சீர்ல எழுதுறாங்க, அடுத்தவங்களை திட்டுறது, குறை சொல்றது, சாபமிடுறது, அசிங்கமா பேசுறது, இத சத்தமிட்டு பேசாதீங்க, அல்லாஹ் விரும்புறது இல்ல. கெட்ட வார்த்தைகளை, திட்டுவதை, பழிப்பதை, சாபமிடுவதை, அசிங்கமாக பேசுவதை நீங்கள் சத்தமிட்டு பேசாதீர்கள், அல்லாஹ் விரும்புவதில்லை. எதை அல்லாஹ் விரும்பவில்லை என்று சொன்னானோ அதைத்தானே வாரம் வாரம் அரங்கேற்றுகிறீர்கள். நீங்கள் அல்லாஹ்வின் நேசர்களா? அல்லாஹ் விருப்பமில்லை என்று சொன்னான், அதை இன்றைக்கு நீங்கள் வாரம் ஒரு முறை கூட்டத்தின் பெயரால், அங்கே ஜும்மாவின் பெயரால், தஃப்சீரின் பெயரால் எது நிறைவேற்றப்படுகிறது? கொஞ்ச நேரம் அர்த்தம் செய்யப்படுது, அப்புறம் அந்த கழிவு குடிக்கிறதுக்கு வந்துடுறது, குறை சொல்வதற்கு வந்து விடுகிறது. ஒன்றை நாங்கள் சொல்கிறோம், இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் திட்டி பேச மாட்டோம். இப்பவும் சொல்கிறோம், உங்களை குறைபடுத்த மாட்டோம். இப்போதும் சொல்கிறோம், வார்த்தைகளை பெசகிவிட நாங்கள் எந்த காலத்திலும் தயாராக இருக்க மாட்டோம். கட்டுக்கோப்போடு பேசுவோம், கட்டுப்பாடோடு பேசுவோம். காரணம், நாங்கள் நபியின் வாரிசுகள்.